இல்ல. ரொமான்ஸ் இருக்கா? ரொமான்ஸும் லைட்டா இருக்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்ல. ரிஹர்சல் கொடுப்பாரு டேரக்டர். ஷூட்டுக்கு முன்னாடி நாள் வந்து ரிஹர்சல் கொடுப்பாரு. அதுலேயே சொல்லிடுவாரு இந்த மீட்டர் தான் அப்படிதான்ட்டு. ஸோ அவர்கிட்ட இது பண்ணதான் இந்த மதன்ற ரோல் எந்த மீட்டர்ல இருக்கணும், எப்படி பேசணுன்றதெல்லாம் அவரு கோட் பண்ணி மைண்ட்ல உட்கார வச்சிருவாரு. அப்படியே போறதான். சீரியல்ல ஆக்ட் பண்றதுக்கும் மூவில ஆக்ட் பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ்லயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம இங்கே செட்டிலா பண்ணுவோம், அங்கே வந்து ஓவர் எமோஷனலாக பண்ணுவோம், ரியாக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணணும், டைம் கொடுக்கணும், இதில் இருக்கும். அண்ட் மேக்கிங்காகவுமே இருக்கு. லைட்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ஒயிட் அண்ட் க்ளோஸ் போகும், இங்கே டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுப்பாங்க. ஸோ மேக்கிங் எல்லாமே வந்து மூவிக்கும் சீரியலுக்கும் எப்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா முன்னாடி இருந்தே எனக்கு அந்த உள்ள ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஷூட் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக அது அஃபெக்ட் பண்ணல. எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கு இப்போ இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? மாடலிங்கா இல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸா இல்ல வேற ஏதாவது? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் போட்டோகிராஃபில தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கேமரானா ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல போட்டோகிராஃபி காம்படிஷன் போவேன். கேமரா பிடிச்சதால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சரி வீடியோ எடுத்தா அதுக்கு ஒரு கதை வேணுன்றக்காண்டி ரைட்டரா உட்காந்து எழுதுனேன். சரி டேரக்ட் சரி நம்ம யாரும் நம்மளே டேரக்ட் பண்ணுவோம். யார் நடிப்பா, சரி நம்மளே நடிப்போம். ஸோ இந்த கேமரா தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது. ஸோ இப்போ நான் வந்து நடிக்கிறேன் வந்தது காரணம் அங்கே ஆரம்பிச்சு, நீங்க கேட்ட மாதிரி அங்கே ஆரம்பிச்சதுதான். டேரக்ஷனும் அடுத்த கதை எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் அதான். அண்ட் லாஸ்டா எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேமரா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு ஒரு படத்துல சினிமாட்டோகிராஃபரா போகணுன்றது ஆசை.